அவை பாட்டி வந்து அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிதுன்னாங்க. அதுக்கு அடுத்த வரி சொல்கிறாங்க, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்றாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு வரியை சொல்கிறாங்க, அதான் மிக மிக முக்கியம், ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இது பார்த்திங்கன்னா இந்த ஞானமும் கல்வியும் சாகா கல்வி வள்ளலார்கிட்ட இங்கே வந்தீங்கன்னா தான் புத்தர் தன்னுடைய போதி மரத்தில் ஆராய்ச்சி பண்ணி அவர் கருத்துக்களை அவர் வெளியிட்ட போது 5 பேர் தான் இருந்தாங்க. இங்கே நம்ம ஒரு 15 பேர் இருக்கிறோம், அது வரைக்கும் 23 பேர் இருக்கிறோம். அது மாதிரி நாம் அந்த கருத்துக்களை சொல்லும் பொழுது ஒருத்தர் இருந்தால் கூட சரி, அந்த காலத்தில் திராவிட கொள்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்காக பேசின்னு இருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம எந்த கருத்தையும் சமரசம் இல்லாமல் இப்போது அந்த பழமொழிலாம் கூட சொன்னார். அதை பார்த்திங்கன்னா ஒரு பழமொழி வரும்,